கார்த்திகை தீபம் சீரியல் நவம்பர் 17 நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்கலாங்க. தீபாவை வெட்ட வந்த பூசாரி எப்படியாவது கார்த்திகிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை விட்டு கிளம்பவும் எல்லையம்மன் பண்ண வேலையால பூசாரி பயந்து போய் நேரா கோவிலுக்கு வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. எல்லாரும் அப்படியே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. என்ன தம்பி, இப்போ உங்க அம்மா அமைதியா இருக்காங்க, இங்கிருந்து கிளம்பும் போது எப்படியெல்லாம் பேசினாங்க? இவ பேசினதெல்லாம் உண்மைன்னு நம்பி தானே உங்க அம்மா கோயிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனாங்க. இப்போ இவளோட வண்டவாளம் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இப்படியே நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு மைதில கேட்டுட்டு இருக்க. அச்சோ, இவ என்ன திட்டுற சாக்குல அத்தையை ஏத்தி விட்டுட்டு இருக்காளே அப்படின்னு ஐஸ்வர்யா யோசிச்சுட்டு இருக்காங்க. இத்தனை நாளா மனசால அவளுக்கு சித்திரவதை கொடுத்தீங்க, பொறுத்துக்கிட்டோம். ஆனா இப்போ ஆளையே கொலை பண்ற அளவுக்கு இவ போயிருக்கா. அந்த பூசாரி ஒவ்வொன்னா சொல்ல சொல்ல எனக்கு கொலையே நடுங்கி போச்சு தெரியுமா? அச்சச்சோ, தெரியாதனமா எங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வந்ததும் போதும், நீங்க அவளை படுத்தி வச்ச பாடும் போதும் அப்படின்னு மைதிலி சொல்லிட்டு இருக்க. இங்க பாருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவங்க பண்ண தப்புக்கு வீட்டுல இருக்கிற எல்லாரையும் தப்பா பேசாதீங்கிறாங்க கார்த்தி. இல்ல தம்பி, எனக்கு ஆத்திரமா வருது. தீபா மேல அபாண்டமா அத்தனை பழி அவ சொல்லும் போது உங்க அம்மா அதை கேட்டுட்டு அமைதியா தானே இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அது பொய்யுன்னு? ஆனாலும் எப்படியாவது மருமகளை காப்பாத்தி பட்டு போட்டு மூடலான்னு தானே பார்த்தாங்க. இப்போ வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அமைதியா இருக்காங்களே. பாதிக்கப்பட்ட நாங்க கேட்க தானே செய்வோம். நான் தீபாக்காக மட்டும் பேசுறேன்னு நினைக்காதீங்க, உங்க எல்லாருக்காகவும் தான் பேசுறேன். இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் இப்படி ஒருத்தைய வீட்டில் வைக்க தான் போறீங்களா அப்படின்னு மைதில கேட்டுட்டு இருக்க. உடனே அபிராமி செம்ம டென்ஷன் ஆகி ஓடி வந்து ஐஸ்வர்யாவை பலார்னு ஒரு அறை வைக்கிறாங்க. அத்தைங்கிறாங்க ஐஸ்வர்யா, வாயை மூடுங்கிறாங்க அபிராமி. அதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.